பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு சபையின் அறிவிப்பு. என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேனா பெரிய வெள்ளி என்று சொல்லி தமிழில் நம்ம சொல்கிறோம். பாருங்கள், இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு 7 வார்த்தைகள் தியானிக்கிற காரியங்கள் இருக்கிறது. இந்த 7 வார்த்தை தியானிக்கிறதை குறித்து இதில் சபையில் யார் யாரெல்லாம் இந்த 7 வார்த்தை தியானிக்க பிரியப்படுகிறீர்களோ நீங்கள் முன்பதாகவே அதை குறித்து என்னிடத்தில் அறிவியுங்கள் என்று சொல்லி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சபையில் பொதுவாக நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், அறிவிச்சிருக்கிறேன். பொதுவாகவே நான் அறிவிச்சிட்டேன். யார் யார் இந்த 7 வார்த்தைகளை தியானிக்கப்பட நீங்கள் பிரியப்படுகிறீர்களோ அந்த வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி காலையில் எப்போதும் போல் 9:30 மணிக்கு நமக்கு ஆலயம் ஆரம்பிக்கும். 12 மணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதை முடிச்சிருவோம். ஸோ அந்த 7 வார்த்தையை தியானிக்க யார் யார் பேர் கொடுக்கணும் நீங்கள் பிரியப்படுறீங்களோ கொடுத்துருங்கன்னு போன ஞாயிற்றுக்கிழமையே நான் அறிவிச்சிருந்தேன். பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் உங்களுடைய பேரை கொடுத்துருக்குறீங்க. 1வது வார்த்தைக்கு, 2வது வார்த்தைக்கு, 3வது வார்த்தைக்கு, 4வது வார்த்தைக்கு, 5வது வார்த்தை வரைக்கும் பேர் கொடுத்துருக்குறீங்க. அடுத்தது 6வது வார்த்தை, 7வது வார்த்தை, இந்த 2 வார்த்தை இருக்கிறது. இந்த 2 வார்த்தையில் நீங்கள் ஏதாவது தியானிக்க விரும்பப்பட்டால் நான் என்னிடத்தில் நீங்கள் தயவாக ஒரு அன்பு வேண்டுகோள் ஃபோன் பண்ணி நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. இதுவும் நான் நம்மளுடைய இணையதளத்தின் மூலமாகவும் நான் மறுபடியும் சபையாருக்கு அறிவிக்கிறேன். 7 வார்த்தைகளில் 5 வார்த்தைக்கு நபர்கள் பேர் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் 2 பேர் கொடுக்கணும். நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். ஆமேன். அது மாத்திரமல்ல, நம்ம சபையில் ஒவ்வொரு வருடமும் இது 7 வார்த்தை தியானிக்கிறது போல் நம்ம யூடியூப் சேனல்லையும் 7 வார்த்தை தியானிக்க இருக்கிறோம். அதை வெளியில் இருக்கிற ஊழியக்காரர்கள், வெளிநபர்கள் அதை தியானிப்பார்கள். அது ஆன்லைனில் வரும். சபைக்கான இந்த 7 வார்த்தை தியானிக்கிறவர்களில் 5 பேர் ஆல்ரெடி அதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. மிச்சம் 2 பேர் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 18ஆம் தேதி இந்த குட் ஃப்ரைடேயில் கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.